வணக்கம். நான் உங்க மஞ்சுளா சரவணன். இன்றைக்கி நான் சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கூடிய ஒரு நல்ல தால் ரெசிபி ஒன்று சொல்கிறேன். எப்பவும் செய்கிற டாலை விட இதில் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறேன்னா, ஒரு 5 வகையான டால் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு இது ரெடி மிக்ஸாகவே பஞ்ச்மீல் தால்னு கடையில் கிடைக்கும். நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 கப்பு தால்னால் எல்லாத்துலேயும் 1/4 கப்பு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு அந்த பிங்காக இருக்கும்ல அது, அந்த கருப்பு உளுத்தம்பருப்பு தோலாட இருக்கிறது கொஞ்சம், பைத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் 1/4 கப்பு அதுமாரி எடுத்து ஒரு கப்பில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வேக வச்சா ரொம்ப நல்லா குழஞ்சி வேகும். அதுமாதிரி அந்த தால் வேகும்போது சின்னதாக பட்டை கொஞ்சம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, 2 கிராம்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க. பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வைங்க. ஒரு 3 சவுண்டு வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா ப்ரெஷர் செட்டில் ஆனோன்னா திறந்துட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. வேகும்போது ஊற்றிக்கலாம். அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கடாய் போட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் பாதி நெய் கலந்து போட்டுட்டிங்கன்னா தாளித்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ரெண்டுமே உருக்கி போடுறதால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நெய் பாதி எண்ணெய் பாதி தான் இதில் ஊற்றி இருக்குது. இது கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னா ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோ. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகா கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஓரளவுக்கு இது பாதியாக வதங்கணும். கோல்டன் ப்ரௌனும் தேவையில்லை, ஏன்னா தக்காளியும் சேர்த்து வதங்குறப்ப இன்னும் கொஞ்சம் வதங்கும். ஓரளவுக்கு வதங்கினோடனே தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டு மஞ்சத்தூள் போடணும். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம தால்லையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதோடலாம் சேர்ந்து வர்றதுக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இப்போ போட்டுடலாம். பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் இது இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியும் தேவையான அளவு போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கசூரி மெத்தி கொஞ்சம் கையால் கசக்கிட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களோட தால் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த தால் சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.